தற்பொழுது உலகம் முழுவதும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வர முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்திய கிழக்கு நாடுகள்ல நிலவி வர்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. இந்த அசாதாரணமான சூழ்நிலைக்கு முக்கிய காரணம் இஸ்ரேல், ஈரானோட போர் தான். இது இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்காவும் ஈரான் மீது போர் தொடுத்ததன் விளைவா மிகவும் கடுமையான பின்விளைவுகள் ஏற்படுது. இது உலக நாடுகள் அனைத்தையும் மிகப்பெரிய அளவுல பாதிக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தா, இது மத்திய கிழக்கு நாடுகளோட இந்த போரோட பிரச்சனை ஓய போறது கிடையாது. இது சர்வதேச அளவுல பொருளாதாரத்துல மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது. பெட்ரோலிய பொருட்கள் அந்த மத்திய கிழக்கு நாடுகள்னா அதிக அளவுல உற்பத்தி ஆகுது. பர்டிகுலரா சொல்லணும்னா ஈரான்ல இருந்து அதிக அளவுல பெட்ரோலிய பொருட்கள் உற்பத்தியாகி அங்கிருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. இந்த போரின் விளைவா அந்த கச்சா எண்ணெய் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாம மிகப்பெரிய ஒரு தேக்க நிலை நிலவுது. இதனால சர்வதேச அளவுல மிகப்பெரிய அளவுல கச்சா எண்ணெயோட விலையேற்றத்தின் காரணமா நாம உபயோகப்படுத்தக்கூடிய பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான பொருட்களோட விலை மிக அதிக அளவுல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இது ஏறிச்சுன்னா நேரடியான விளைவுகளான பெட்ரோல், டீசல், அப்புறம் சமையல் எரிவாயு இதோட விலை மட்டும் ஏற போறது கிடையாது. மற்ற பொருள்களான மளிகை பொருட்கள், விவசாய பொருட்கள் இந்த மாதிரியான அனைத்து விதமான பொருட்களோட விலையும் தாறுமாறா ஏறுறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இது ரொம்ப நாள் நீடிச்சதுன்னா அதை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கு. சரி, இந்த பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி நம்ம போய் பார்த்தோம்னா ஒரு போர் தான் இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. என்னடா ஒரே அக்கப்போரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இந்த போர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுதான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையேயான போர். எதனால இந்த போர் வந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன பிளாஷ்பேக் பார்த்தோம்னா, ஈரான் அணு ஆயுத பொருட்களை அதிக அளவுல உற்பத்தி பண்ணிட்டு வருது. அது அந்த பிராந்தியத்துல ஒரு அமைதியின்மை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை அதிகப்படியா ஏற்படுத்துது அப்படின்னு இஸ்ரேல் ஈரான் மேல பல ஆண்டுகளா குற்றம் சுமத்திக்கிட்டு வருது. இதுக்கு இஸ்ரேலோட நட்பு நாடான அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களும் அழுத்தம் ஈரான் மேல அமெரிக்காவும் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி இதுக்கு மேல நீங்க அணு ஆயுத சோதனைகள் எல்லாம் எதுவும் நடத்தக்கூடாது, அணு ஆயுத பொருட்கள் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது போடுறாங்க. ஆனா ஈரான் அதை பத்தி கேட்கறாப்புல இல்ல. தொடர்ந்து அணு ஆயுத பொருட்களோட உற்பத்தியை அதிகரிச்சுக்கிட்டே வராங்க. இது சில மாதங்களாவே பல சுற்று பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது. இந்த பேச்சுவார்த்தையின் விளைவா ஒரு முடிவு எட்டப்படுற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனா திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ளார அந்த முற்றல் மோதல்ங்கிறது நடந்துகிட்டே இருந்ததன் விளைவா இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சுது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சதோட பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல போர் தொடுக்க ஆரம்பிச்சது. இதனால ஈரான் பதில் தாக்குதல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுது. அதனால ஈரானும் கடுமையான பதிலடியை இஸ்ரேல் மேலையும் அமெரிக்கா மேலையும், அதாவது அமெரிக்க படைகள் மேலையும் கடுமையான தாக்குதல்களை ஈரான் தொடுக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு பதில் தாக்குதல் ஈரான் தொடுப்பாங்கன்னு அமெரிக்கா கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. எங்க 1-2 நாள்ல இந்த போர் முடிவுக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோட தான் அமெரிக்கா இந்த போரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா முடிவு அவங்க நினைச்ச மாதிரி அமையல, வேறு விதமா அமையுது. போருனால பாத்தீங்கன்னா இந்த இரு தரப்புக்குமே, அதாவது ஈரானுக்கும் சரி, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமே சரி, மிகப்பெரிய அளவுல பொருளாதார இழப்புகள் ஏற்படுது. அதாவது ஒரு போரை தொடர்ந்து நடத்தணும்னா பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆகணும். அது மட்டும் கிடையாம நிறைய ராணுவ வீரர்களையும் இழப்பு ரெண்டு பக்கமும் ஏற்படுது. இந்த போருக்கான முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா, ஈரானோட உச்சபட்ச தலைவர் அலி காமேனி அப்படிங்கிறவரு ஒரு ரகசிய கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. அதாவது இந்த ரகசிய கூட்டத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அமெரிக்காவாலையும் இஸ்ரேலாலையும் ஈரானோட தலைவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்ததன் காரணமா அவங்க தங்களுடைய வசிப்பிடத்தை பூமிக்கு அடியில, அதாவது அண்டர் கிரவுண்ட்ல தான் அவங்க இரவுல அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க, அங்கேதான் வசிப்பாங்க. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காலையில வெளியில வருவாங்க. இந்த மாதிரியான நிகழ்வு சில மாதங்களாகவே நடந்து வந்துட்டு இருந்தது ஈரான்ல. அமெரிக்காவால எந்த நேரம் வேணாலும் தாக்குதல் நடத்தப்படலாம், தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் ரகசியமாவே வைக்கப்பட்டது. அதாவது இந்த பெருந்தலைவர்கள் கூடக்கூடிய இடங்கள், அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அனைவருக்கும் தெரியப்படுத்தாம அதோட ரகசியம் காக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அந்த அவங்களுடைய செக்யூரிட்டி போர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அந்த மொபைல் போன் கூட யூஸ் பண்றதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. காரணம், எந்த விதத்திலையும் இந்த இன்ஃபர்மேஷன் வெளியில போகக்கூடாதுங்கிறது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம மொபைல் போன் மூலியமா ட்ராக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. இதையும் மீறி அமெரிக்க புலனாய்வு அமைப்பான சிஐஏவும் இஸ்ரேலோட புலனாய்வு அமைப்பான மொசாடும் இவங்களுடைய, அதாவது சில முக்கியமான தலைவர்கள் மட்டும் மொபைல் போன் வச்சிருந்தாங்க. அந்த மொபைல் போனை ஒட்டு கேட்டு, அதாவது இடைமறிச்சு அவங்க பரிமாறக்கூடிய தகவல்களை ஒட்டு கேட்டு
அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கங்கிறத அது மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கடந்த 28ஆம் தேதி, அதாவது 28 பிப்ரவரி 2026 அன்னைக்கு காலையில 9 மணிக்கு ஒரு ரகசிய கூட்டம் ஈரானோட உச்சபட்ச தலைவர் அலி காமனே தலைமையில நடைபெற போறதா ஒரு தகவல்கள் அவங்களுக்கு வருது. எந்த இடத்துல நடக்குது எல்லாமே பிளான் பண்ண விஷயம் எல்லாமே அவங்களுக்கு அந்த புலனாய்வு அமைப்புகளுக்கு தெரிஞ்சதன் காரணமா அவங்க என்ன பண்றாங்க, தாக்குதல் நடத்துறதற்கு தயாராகிறாங்க. அதன்படி காலையில 9 மணிக்கு கூட்டம் கூடின சிறிது நேரத்திலேயே அந்த கூட்டம் நடந்த பில்டிங் மேல ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்துறாங்க. அதுல 40க்கும் மேற்பட்டோர் கலந்துக்கிறாங்க. அவங்க எல்லாருமே மரணம் அடைகிறாங்க. இந்த போர்ல ஈரான் ஒரு மிகப்பெரிய தவறு ஒண்ணு பண்றாங்க. அது என்ன தவறுனா, மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள்ல இருக்கக்கூடிய ஈரானோட அண்டை நாடுகளான கத்தார், குவைத், பஹ்ரைன், யுஏஇ இந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய அமெரிக்காவோட படைத்தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துறாங்க ஈரான். அதோட விளைவுகள் அந்த நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே மிகப்பெரிய மனக்கசப்பு ஏற்படுது. இத்தனை நாளா இருந்து வந்த அந்த உறவு பாதிக்கப்பட்டு மிக கடுமையான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு மற்ற இஸ்லாமிய நாடுகளே ஈரானுக்கு எதிராக திரும்பக்கூடிய நிலைமை உருவாகுது. அமெரிக்கா இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா இதைத்தான் விரும்புது. ஏன்னா ஈரானுக்கு ஆதரவா எந்த நாடும் குரல் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட எண்ணமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவுக்கு கத்தார்ல மிகப்பெரிய ஒரு மிலிட்டரி பேஸ் ஒன்று இருக்கு. அந்த பேஸை குறி வச்சுதான் இவங்க தாக்குதல் ரொம்ப தீவிரமா நடத்துறாங்க. இன்னும் பர்டிகுலரா சொல்லணும்னா யுஏஇல இருக்கக்கூடிய துபாய் உங்க எல்லாருக்குமே தெரியும். அங்க உள்ள புர்ஜ் கலிஃபா பில்டிங் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்கிற எல்லாருக்கும் தெரியும். அந்த புர்ஜ் கலிஃபா பில்டிங் மேல தாக்குதல் நடத்தப்படுது. அது மட்டும் இல்லாம துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மேலையும் தாக்குதல் நடத்தப்படுது. இதன் விளைவா யுஏஇக்கும் ஈரானுக்கும் இடையேயான உறவுல மிகப்பெரிய விரிசல் ஏற்படுது. இப்படி ஒரு பக்கம் கத்தார், இன்னொரு பக்கம் யுஏஇ இவங்களோட மோதல் போக்கு இல்லாம பஹ்ரைனுக்கு சொந்தமான ஸ்கைலைட் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பலையும் இவங்க ஏவுகணை வீசி காலி பண்றாங்க. இதனால பஹ்ரைனோட உறவுலையும் மிகப்பெரிய விரிசலை சந்திக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரானோட உச்சபட்ச தலைவர் அலி காமனி தலைமையில கூட்டம் நடைபெற்ற போது அந்த தாக்குதல்ல 40 பேர் இறந்ததுல முக்கியமா இந்த தலைவர் உச்சபட்ச தலைவரான அலி காமனேவும் கொல்லப்படுறாரு. இதனால ஈரான்ல ஒரு பெரிய புரட்சியே வெடிக்குதுன்னு சொல்லலாம். ஈரானோட உச்சபட்ச தலைவர் அலி காமனே கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் மசூத் பெசங்கி அப்படிங்கிற ஒரு தற்காலிக தலைவரா நியமிக்கப்படுறாரு. இவங்க தலைவரா நியமிக்கப்பட்டோன்னே அமெரிக்கா சரி அமைதியா ஆயிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. இன்னும் தீவிரமா யார் யாரெல்லாம் ஈரானோட தலைவரா நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்க மேலையும் தாக்குதல் நடத்தப்படும். அவங்கள கொல்றதுதான் அமெரிக்காவோட முக்கியமான லட்சியம்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்தி தற்போதைய தலைவரான இந்த மசூத் பெசங்கி மேலையும் தாக்குதல் நடத்தப்பட்டு அவரும் மரணம் அடைகிறாரு. இவர் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே இறந்து போன அலி காமனியோட மகன் திரும்பவும் தற்காலிக தலைவர் பதவிக்கு இப்ப வந்திருக்கிறாரு. ஆனா அமெரிக்கா திரும்பவும் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் எத்தனை பேரை தலைவரா நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னாலும் அவங்கள உயிரோட நாங்க விட போறது கிடையாது அப்படின்னு சொல்லி சூளுரைக்கிறாங்க. அமெரிக்காவோட எண்ணம் எல்லாம் என்ன இருக்குன்னா, நீங்க ஈரான் கம்ப்ளீட்டா அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி டோட்டலா அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே எடுத்துக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. அவங்க அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னா, அந்த நாட்டு மக்களுக்கு எதிராக ஈரான் அரசு செயல்பட்டுட்டு வருது. அதனால நாங்க கண்ட்ரோல் பண்ணி ஈரான் மக்கள் விரும்பக்கூடிய நபரை அவங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர்ல ஈடுபடும் போது அமெரிக்கா ஈரானை பத்தி குறைச்சி மதிப்பிட்டு தான் இந்த போரை தொடங்கி இருப்பாங்க அப்படின்னு நினைக்க தோணுது. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ அதிகபட்சம் ஒரு வாரத்திலேயே இந்த போரை முடிச்சிடலாம், ஈரான்லாம் நமக்கு சாதாரணமான விஷயம் அப்படின்னு தான் கணக்கு போட்டு அமெரிக்கா இந்த போர் திட்டங்களை வகுத்தாங்க. அந்த போர் திட்டங்களை வகுத்ததோட மட்டும் இல்லாம ஈரான் மேல கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈரான் இதுக்கு கொஞ்சம் கூட பயப்படுற மாதிரி இல்ல. ஈரானோட எண்ணங்களே வேற மாதிரி இருக்கு. பொதுவா ஈரான்ல பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன் மூலியமா தான் இப்ப தாக்குதல் நடத்துறதுங்கிறது சர்வதேச அளவுல எல்லா நாடுகளுமே ட்ரோன் மூலியமா, அதாவது ஆளில்லா ட்ரோன்கள் மூலியமா போய் தாக்குதல் நடத்துறாங்க. வெடிப்பொருட்களை எடுத்துட்டு போய் அங்க போய் ஏவுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தப்படுது. இப்போதைக்கு உள்ளது ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, உலகிலேயே மிகவும் சீப்பான ட்ரோன்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா ஈரான் தான். அதனால அவங்க என்ன பண்றாங்க, குறைஞ்ச விலையில அவங்க ட்ரோன்களை தயார் பண்ணி அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும்போது
அமெரிக்காவோ இஸ்ரேலோ வந்து அவங்களோட ஏவுகணைகள் மூலமா அதை தாக்குதல் நடத்தி அதை வீழ்த்த நினைக்கும் போது பட்ஜெட் வைஸ் பாத்தீங்கன்னா ஈரானோட ட்ரோனோட காஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அமெரிக்கா அனுப்பக்கூடிய அந்த ஏவுகணையோட விலைன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அதுக்கு அவங்க செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம சில டெக்னிக்கான விஷயத்தையும் வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. என்ன பண்றாங்க, இனிஷியலா வந்து டம்மியான சில மிசைல வந்து ஈரான் வந்து அனுப்புறாங்க இஸ்ரேல் மேல. இதனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த வான்லயே இடைமறித்து அழிக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை அனுப்பி இவங்க அனுப்பக்கூடிய அந்த டம்மி பீஸ் இருக்கு இல்லையா, அந்த டம்மி பீஸ் எல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம், நாங்க வானிலை அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிற அந்த சமயத்துல இவங்களை டீவியேட் பண்ணிட்டு ஈரான் அனுப்பக்கூடிய அந்த விலை மலிவான ஏவுகணைகளை அழிக்கிறதுக்கு அமெரிக்கா மிகவும் விலை உயர்ந்த அந்த ஏவுகணைகளை வந்து பயன்படுத்தி அழிக்கிறாங்க. இதனால ஈரானுக்கு மிக கம்மியான லாஸும் அமெரிக்காவுக்கு அதிகப்படியான லாஸும் ஏற்படுறதா எண்ணப்படுது. சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாலிஸ்டிக் மிசைல் மூலமா அட்டாக் பண்றது, அது மட்டும் இல்லாம தரையில வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டிராயிங், அதாவது அவங்களுடைய மிலிட்டரி வாகனங்கள் நிக்கிற மாதிரி, அங்க வெடிபொருட்கள்லாம் நிறுத்துற மாதிரி, டேங்க் நிக்கிற மாதிரி இவங்க வந்து போலியா வந்து டிராயிங் வரைஞ்சி, ஏன்னா மேல டாப்ல இருந்து பார்க்கும்போது ஒரிஜினலா நிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணி அது மூலயமா அவங்களுடைய ஏவுகணைகளை விழ வச்சு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல பொருளாதார லாஸ்களை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கிளவரா வந்து ஈரான் காய்களை நகர்த்தி அமெரிக்காவுக்கு எதிரான மிகப்பெரிய போரை வந்து கொண்டு போறாங்க. அதே சமயம் ஈரான் வந்து நாங்க சமாதானத்துக்கும் தயாரா இருக்கோம், சமாதானம் பேசுறோம், ஆனா எந்த விதமான கண்டிஷனும் இல்லாம எங்களை வந்து அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணாம நீங்க பண்ணீங்கன்னா உங்க கூட அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா என்ன சொல்றாங்க, இது வந்து டூ லேட், நாங்க இதை வந்து ஒத்துக்கவே முடியாது, உங்க மேல தாக்குதல் நடத்துறதா வந்து நாங்க முடிவு பண்ணி எங்க சைட்லயும் நிறைய லாஸ் ஏற்பட்டுட்டு அதனால உங்க மேல நடத்தக்கூடிய தாக்குதலை வந்து இன்னும் யாராலையும் நிறுத்த முடியாது, உங்களை அழிச்சுட்டு தான் நாங்க உட்காருவோம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அமெரிக்கா நிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஈரான் என்ன பண்றாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படிங்கிற ஒரு நீர்வழி போக்குவரத்து பாதையை வந்து க்ளோஸ் பண்றாங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸோட முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலக அளவில் நடைபெறக்கூடிய வணிகத்துல மிகப்பெரிய பங்கு வந்து இந்த நீரிணைக்கு உண்டு, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்க்கு உண்டு. சாதாரணமான வணிக போக்குவரத்து மட்டும் இல்லாம ஆயில் போக்குவரத்து வந்து இது மூலியமா தான் நடைபெறுது. அதாவது கச்சா எண்ணெயை வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து உலகின் பிற நாடுகளுக்கு வந்து அனுப்பக்கூடியது, பர்டிகுலரா சொன்னா இந்தியா சைனாவுக்குலாம் வந்து இந்த வழியா தான் வந்து அனுப்புறாங்க. அது இந்தியாவுக்கு வர்றதுல 50% மேல வந்து இந்த வழியா தான் வந்து வருது. இதனால சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் விலையேற்றத்துக்கு வழிவகுக்குது. ஏன்னா அங்கிருந்து கச்சா எண்ணெய் வரல வெளியில அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். அதையும் மீறி சில நாட்டோட கப்பல்கள் அந்த வழியா வரும்போது ஈரான் தாக்குதல் நடத்தி அந்த கப்பலை அழிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலை தொடர்ந்தால் தற்போதைய நிலவரம்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெட்ரோல் வந்து இன்னும் 4 வாரத்துக்கு வந்து உபயோகப்படுத்தலாம், பெட்ரோல் டீசல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் நிலைமை என்னவாகும் அப்படிங்கிறது தெரியல. இந்த சூழ்நிலையில ஈரானுக்கு ஆதரவா ரஷ்யா, நார்த் கொரியா, சைனா இவங்கெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சைனாவும் நார்த் கொரியாவும் இன்னும் ஒருபடி மேல போய் போர்ல குதிக்க கூட தயாரா இருக்கும் அப்படிங்கிற லெவல்ல அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க. இந்தியாவின் அழைப்பின் பேர்ல ஈரான் வந்து தன்னுடைய போர்க்கப்பலை வந்து இந்திய பெருங்கடலுக்கு அனுப்பி வச்சிருந்தது. அதாவது இந்தியாவில் நடைபெறக்கூடிய போர் பயிற்சிக்காக, அதாவது போர் ஒத்திகைக்காக அவங்களுடைய போர்க்கப்பலை அனுப்பி வச்சிருந்தாங்க. அது இந்திய பெருங்கடல் பகுதியில நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில அமெரிக்கா வந்து அந்த போர்க்கப்பல் மேல தாக்குதல் நடத்தி அந்த போர்க்கப்பலையே அழிச்சிட்டாங்க. அதுல உள்ள ஒரு 110 பேர் என்னமோ அவங்களோட நிலைமை என்னன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் அமெரிக்கா முழு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புல இருந்து மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு பண்ணணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஆனா இதுவரைக்கும் இந்தியா தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கல அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் வந்து சொல்லிட்டு வராங்க. பர்டிகுலரா காங்கிரஸ் சார்பில் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து பதிவு பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சர்வதேச அளவுல ஒரு நிலைத்தன்மை இல்லாம இந்த மாதிரி பிரச்சனைகள் நீடிக்கிறதுனால பலவித பிரச்சனைகளும் வரும். போருங்கிறது எதுக்குமே வந்து தீர்வு கிடையாது, பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும்னு இந்தியாவும் ஸ்ட்ராங்கா தன்னுடைய நிலைப்பாடை வந்து தெளிவுபடுத்துறாங்க. எந்த விதமான ஈகோவும் பார்க்காம எல்லா நாடுகளுமே வந்து கொஞ்சம் இறங்கி வந்து பேச்சுவார்த்தை நடத்தி போரை நிறுத்தினாங்கன்னா உலகில் உள்ள அனைத்து மக்களுக்குமே நன்மை தரக்கூடிய ஒரு நற்செய்தியா அமையுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த போரை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன்.